அனைவருக்கும் வணக்கம். பனரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் குரு பகவான் வக்ர அடைகிறதுனால கடகராசி நண்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை தரப்போறாருங்கிறத விரிவாக பார்க்கலாங்க. குரு பகவானோட வக்ர சஞ்சாரமானது புரட்டாசி 23ஆம் தேதி தொடங்குதுங்க. தை 22ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. ஆங்கில தேதிகளில் பார்த்தோன்னா அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து வக்ரம் ஆரம்பிக்குதுங்க. குருவோட வக்ரமானது நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி 4ஆம் தேதி முடியுதுங்க. குரு பகவான் வக்ர அடைகிறது கடகராசிக்கு நன்மையா தீமையான்னு பார்த்தோன்னா, யோகக்காரகனான குரு பகவான் வக்ர அடைகிறது பெரிய தீமைகள் எதுவும் செய்யலைனாலும் நன்மைகளை பெருசாக செய்ய போகிறது இல்லைங்க. அதனால் செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரியங்களை தொடர்ந்து அதே முறையில் செய்கிறதே போதுமானதுங்க. புதுசாக தெரியாத ஒன்றை செய்யும்போது பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் புதிய விஷயங்களை, தெரியாத விஷயங்களை தவிர்க்கிறதே, தள்ளி போடுறதே நல்லதுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் விரிவாக்கம் பண்ணுறதை தள்ளி போடலாங்க. வருமானத்தை பெருக்கிறதுக்காக புதிய பிஸ்னஸ் ஐடியாவோடு இருக்கிறவங்க ஐடியாவோட மட்டும் நிறுத்திக்கிறது நல்லதுங்க. குரு வக்ர அடையிற காலகட்டங்களில் புதிய பிஸ்னஸ் தொடங்கும் போது நிறையா பிரச்சனையை சந்திக்க வேண்டியது வரலாங்க. பொதுவாகவே பெரிய தொழில் வளர்ச்சியை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்க முடியாதுங்க. ஒரு சீரான வளர்ச்சி, கடனில்லாத வளர்ச்சியே இந்த காலகட்டங்களில் ரொம்ப சிறப்பானதாக எடுத்துக்கலாங்க. அதே போல தாங்க உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு கூடுதலான பணி சுமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதுக்கான ரெகக்னைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இல்லைங்க. இவ்வளோ கடுமையாக உழைச்சும் நமக்கான ப்ரொமோஷனோ சம்பள உயர்வோ வரலன்னு சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கான காலம் பின்னாடி வரலாங்க. இந்த சமயத்தில் ஒரு பொறுமையும் நிதானத்தோடு அணுகிறதே நல்லதுங்க. அரசாங்கத்தோட்டி தொழில் செய்கிறவங்க, அரசாங்கத்தோட நேரடி தொடர்பில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே கொஞ்சம் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணுங்க. கவர்மெண்ட்டோட பகையை சம்பாதிக்க நேரிடலாங்க. கவர்மெண்ட்டுக்காக ஃபைன் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படுங்க. அதனால் நேர்மையான முறையில் இருக்கணுங்க. பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் கடகராசி நண்பர்கள் எந்த குறுக்கு வழியும், சட்டத்துக்கு புறமான பாதைகளையும் தேர்ந்தெடுக்கக்கூடாதுங்க. அப்படி செய்யும்போது பின்விளைவுகள் கொஞ்சம் மோசமாகவே இருக்குங்க. லாபஸ்தானத்தில் வக்ர அடைகிற குரு பகவான் வருமானத்துக்கு எந்த குறையும் வைக்கிறது இல்லைங்க. வர்ற வருமானம், எதிர்பார்த்த வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. வர்ற வருமானத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறதுல தாங்க நம்ம புத்திசாலித்தனமே அடங்கி இருக்கு. கிடைக்கிற வருமானத்தை கடன் அடைக்கிறதுக்கு முக்கியமாக யூஸ் பண்ணணுங்க. கடனை அடைக்கிறதுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப உகந்ததாக இருக்குங்க. அதனால் அதை பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க. கடன் இல்லாதவங்க நல்ல அசட் வாங்கலாங்க. தங்கமாவோ இல்லை நல்ல இடமோ வாங்கிறது கூட சிறப்பு தாங்க. 11ஆவது ஸ்தானமான லாபஸ்தானத்தில் வக்ரம் பெற குரு பகவான் பெருசாக ஏதாவது செய்யலாங்கிற ஆசையை கண்டிப்பாக தூண்டுங்க. பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்கிறது, கேட்கக்கூடாதவங்க பேச்சை கேட்டு தேவையற்ற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது, அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பெரிய தொகையை ஒருத்தருக்கு கடனாக கொடுக்கறது, இது போன்ற ஏதோ ஒரு வகையில் உங்களோட ஆசையை தூண்டி உங்களோட பணத்தை இழக்க வச்சிருங்க. அதனால கொஞ்சம் கவனத்தோட செயல்படணுங்க. அதற்கடுத்ததாக கோர்ட்டில் கேஸ் நடக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதனால் ஏதோ ஒரு வகையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் இந்த சமயத்திலேயே முடிச்சுக்கிறது புத்திசாலித்தனங்க. அதற்கடுத்ததாக தந்தை வழி சொந்தங்கள் வகையில் எந்த பிரச்சனைக்கும் போகாது இருக்கணுங்க. அவங்களோட விட்டு கொடுத்து போகணுங்க. தந்தையோட உடல்நிலையிலையும் கொஞ்சம் அக்கறை செலுத்தணுங்க. அதே போல தாங்க மூத்த சகோதர சகோதரி வகையிலையும் கொஞ்சம் அனுசரித்து போகிறதே இந்த காலகட்டங்களில் சிறப்புங்க. குரு பகவான் வக்ர அடைகிறதுனால ஏற்படுத்துகிற பாதிப்புகளை பார்த்து கடகராசி நண்பர்கள் பயப்பட வேணாங்க. இது எல்லாமே ராசிக்கு சொல்கிற பொது பலனுங்க. இதோட உங்களோட லக்னத்துக்கான பலன்களையும் பார்க்கும்போது தாங்க ரொம்பவே சரியாக வரும். லக்னத்துக்கு குரு வக்ரம் பெற பலன்கள் நல்லதாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு கெடுதல் இல்லாமல் நீட்டாகவே போகுங்க. அது மட்டும் இல்லாத உங்களுக்கு நடக்கிற தசாபுத்திகள் சிறப்பானதாக இருந்ததுன்னா இந்த கோச்சார பலன்களோட இம்பேக்ட் எல்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்குங்க.
அதோட உங்கள் சுய ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் குரு வக்ரமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் பெரிய கெடுதல்கள் எதுவும் செய்யறது இல்லைங்க. இது போன்ற எண்ணற்ற விதிவிலக்குகள் இருக்குங்க. நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ராசிப்படி சொல்கிற பொது பலன்கள் தாங்க. இது 100% அளவுக்கு அப்படியே பொருந்தி வராதுங்க. இருந்தாலும் கொஞ்சமாவது இம்பேக்ட் இருக்குங்க. அதனால் நம்ம எந்தெந்த இடங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறோமோ அதுலையெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கிட்டால் பிரச்சனைகளில் மாட்டாமல் நம்ம தப்பிச்சுக்கலாங்க. மற்றபடி உங்களுக்கு நெகட்டிவாக சொல்லி ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுங்கிற எண்ணம் நமக்கு இல்லைங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.